Hello viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வீடியோல வந்து அதிலேயே கண்டினியூ பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இட்லி வெச்சிட்டு இந்த இட்லி பொடியை வச்சு நம்ம ஒரு பொடி இட்லி எப்படி பண்றதுன்னு அதையும் நான் காமிச்சிருக்கேன். சோ இது பார்க்கிறதுக்கு முன்னாடி புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. Friends and relatives கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி வந்து ஏற்கனவே நம்ம இட்லி பொடி அந்த மசாலா இட்லி பண்ணுறது வந்து எப்போவுமே நம்ம வந்து புதுசாக நம்ம வேக வச்சு பண்ணுறதை விட ஏற்கனவே செஞ்ச இட்லியில் அதாவது முன்னாடி நாள் இட்லி செஞ்சதோ இல்லை காலையில் நம்ம இட்லி செஞ்சது ஈவினிங் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போது அது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இதுவும் நான் கடைசியில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நான் வந்து இட்லியை வந்து ஜஸ்ட் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மினி இட்லி மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மசாலா ஒட்டும் அதில். ஸோ இந்த பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம இப்போ போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். மெதுவாக ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது எதுவுமே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணாம ட்ரையா தான் நம்ம ரோஸ்ட் பண்றோம். நம்ம காஞ்ச மிளகாய் போடும்போது எண்ணெய் ஊத்திக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌன் ஆகுறது தெரியும். அப்போ நீங்கள் வந்து எடுத்து அந்த உளுந்தோட சேர்த்து கொட்டிக்கோங்க. ஏற்கனவே நம்ம தவா வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கூடயே இருந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மட்டா ரைஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த கேரளைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ரைஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரௌன் ரைஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு மாறி வரும். உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்பயே தெரியுது பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பொரிஞ்சு பொரிஞ்சு வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வரணும் எல்லா அரிசியும். எள்ளு வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம்.
ரோஸ்டட் தான் இருந்து நான் இருந்தாலும் சும்மா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கருவேப்பிலை ஜஸ்ட் ஒரு கை ஃபுல்லா எடுத்து இதில் வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருங்காயம் நான் கொஞ்சம் நல்லா இலகி வச்சிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல போட்டுக்கலாம். பாருங்க நான் இவ்வளோ பெருங்காயம் எடுத்து போடுறேன். நம்ம லேசா தண்ணி விட்டு அதை வச்சுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். ஸோ தட் நம்ம வந்து சாம்பாருக்குலாம் இந்த மாதிரி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையா இருக்கும். தூள் பெருங்காயம்லாம் வந்து சட்னிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருங்காயம் தான் நம்ம சமையல் பண்ணும்போது போட்டா நல்லா இருக்கும். சாம்பார்லாம் நல்லா வாசனையா இருக்கும். ரொம்ப கட்டியா இருந்தா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், அது ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு கொஞ்சம் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அப்படியே விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டே நல்லா குழ குழன்னு ஆயிடும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இதுக்கு வந்துடும், கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பொரிஞ்சிடுச்சுன்னா அப்புறமா ஈஸியா உங்களுக்கு நம்மளுக்கு மிக்சியில போடும்போது நல்லா பவுடர் ஆயிடும். ரொம்ப ஈஸியா பவுடர் ஆயிடும் அது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான். மற்றபடி குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி கொடுக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு அளவா எடுத்து போட்டிருக்கேன். இதுவே நீட்டு மிளகானா உங்களுக்கு அந்த அளவுக்கு காரம் இருக்காது. குண்டு மிளகாய் வந்து காரம் இருக்கும். ஸோ இது நல்ல சில்லி, நல்ல குவாலிட்டியான ஒரு சில்லி வாங்கிக்கோங்க. நல்ல கலர் இருக்கணும் நல்லா, அப்பதான் உங்களுக்கு அந்த மிளகாய் வந்து நல்ல மிளகான்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. சில இதெல்லாம் அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கும், அது மாதிரி இருந்தா வேஸ்ட், அது வாங்க காரமே இருக்காது இதுல. இதுவும் ஒரு மிளகாவும் நல்ல பெருசு பெருசா நல்லா இருக்கு பாருங்க. இது நான் வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது. இது கூட நான் கொஞ்சம் உப்பு போட்டு பண்றேன், இல்லைன்னா வந்து ஒரே நெடிக்கும். வெறும் காஞ்ச மிளகாய் வச்சு நம்ம பண்ணோம்னா நெடி வரும் ரொம்ப. ஸோ அதனால நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்புனாலும் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னாலும் பூண்டு கூட போட்டுக்கலாம். பூண்டு வந்து தோலோட இடிச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த வாட்டி பூண்டு சேர்க்கல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வேணும். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட சீக்கிரமா கெட்டுடும். ஸோ அதனால நான் இந்த வாட்டி பூண்டு போடல. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பூண்டு வேணும்னா கடைசியா நீங்க என்ன பண்ணுங்க, பூண்டை நல்லா தோலோட தட்டிட்டு நல்லா ஃப்ரை, நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌனா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்கும் போது நீங்க லாஸ்டா போட்டு அரைக்கணும். பூண்டை ஃபர்ஸ்டே போட்டுறாதீங்க. லாஸ்ட் பவுடர்லாம் நம்ம நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு சுத்தும் போது நீங்க பூண்டை போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த வாட்டி நான் பூண்டு சேர்க்கல. இப்ப பாருங்க நான் எல்லாமே நான் இதுல போட்டுட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி பொடி அரைக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா அப்படி ஆயிடுச்சு. பெருங்காயம்,
ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சுத்திக்கலாம். ஸோ மிளகாலாம் நம்ம அரைச்சிட்டோம். இது கூடயே நம்ம வந்து இது அரைச்சாச்சு இல்லையா, இது கூடவே நம்ம இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அதோட சேர்ந்து வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது அந்த இது வந்து கடுக்குன்னு இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாமே அரைச்சி இதுல போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாமே நம்ம போட்டு அரைச்சாச்சு. பூண்டு போட்டாலும் நல்லா வாசனையா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னைக்காவது அப்படி தோணுச்சுன்னா கொஞ்சமா இதுல இருந்து எடுத்து அந்த நேரத்துல பூண்டை லேசா வறுத்துட்டு அப்போ சேர்த்து அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னைக்காவது எனக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமா இதுல இருந்து எடுத்துட்டு அன்னைக்குக்காக பூண்டு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அப்படியே செஞ்சுக்கலாம், மொத்தமா வைக்காம. ஏன்னா சம்டைம்ஸ் ஈரம் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு பிளேட்ல வந்து கொட்டிட்டு காட்டுறேன். உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னாக்கா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா போதும், நம்ம போட்ட உப்பே போதுமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி நம்ம இப்போ பொடி பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி ரவுண்ட் மாதிரி, ஆக்சுவலாக இது வந்து மினி இட்லி அதில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா மசாலா ஊறி நம்ம ஒன்று ஒன்றா குத்தி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி மோல்டு வச்சு இட்லியை வந்து இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இது. நான் சும்மா ஒரு 3 இட்லியில் தான் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா அந்த பொடி. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு நம்ம ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போனோம்னா இதை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வெறும் பொடி போட்டு மசாலா மாதிரி நீங்கள் பிரட்டினீங்கன்னாவே போதும். 3 நாளைக்கு நம்ம நல்லா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உடைச்ச உளுந்து போட்டுக்கிறேன் நான். பாருங்க, இதுக்கேற்ற நான் உப்பு போட்டுக்கிறேன். குட்டி இட்லியில பண்ணும்போது அது நல்லா ஊறி இருக்கும், சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ பெரிய இட்லியில பண்ணீங்கன்னா சென்டர்ல எல்லாம் உள்ள இருக்காது மசாலா. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க சின்ன இட்லி போட்டு பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இட்லியை குட்டி பீசஸா கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் பொடி போடுறேன். இதுல மிக்ஸ் பண்ணிட்டு இட்லியை வந்து இப்போ இதில் போட போகிறோம். நம்ம இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் காலையில் போட்டுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நேற்று மிச்சமான இட்லியை கூட இன்றைக்கி நம்ம வந்து டிஃபன் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு கட்டி கொடுக்கணுன்னா நம்ம நைட்டு போட்டு வச்சுட்டா கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும். இந்த இட்லியில் எல்லாத்துலேயும் கோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் எவ்வளோ இருந்தாலும் அந்த இட்லியில் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கும் தெரியும் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வியூவர்ஸ், அவ்வளோதான் வியூவர்ஸ், கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பொடி இட்லி எப்படி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம. ஸோ இந்த வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். டேஸ்டியாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மெயிலுக்கும் அனுப்பலாம். ஸோ எல்லாமே மெயில் ஐடி, எங்களுடைய இன்ஸ்டா, அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாருடைய ஐடிஸும் வரும். ஸோ என்னுடைய லிங்க் கீழே வந்து நெய் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக என் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.